தலைக்கு மேலே வெள்ளம் போன பிஞ்சான் என்ன முழம் என்ன. இந்த பாட்டு நாம் பலமுறை கேட்டிருப்போம். ஆற்றிலே போகக்கூடிய வெள்ளம் ஒரு மனிதன் மூழ்குகிற அளவிற்கு மேலே சென்று அங்கே இருப்பவனுக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டால் அங்கே அவனை காப்பாற்றுவதற்கு நாம் மிகவும் போராட வேண்டியிருக்கும். அதே வெள்ளம் போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டால் பல இழப்புகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இதற்குத்தான் வெள்ளம் போவதற்கு முன்னாலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது எதை உணர்த்துகிறது என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய கருத்து. ஒரு மனிதன் வாழும் அந்த கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தன்னுடைய வளம் எவ்வளவு என்பதை பார்க்காமல் அவன் மேலும் மேலும் ஏதாவது ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டால் அவன் வாழ்க்கை என்பது தலைக்கு மேலே போகக்கூடிய வெள்ளம் போல் ஆகிவிடும். அப்பொழுது அவன் மற்றவர்களால் அடையாளம் காணப்படாமல் மறைந்து போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனாலே தான் வாழ்கின்ற பொழுது அந்த வெள்ளம் தலைக்கு மேலே போகுமா, ஒரு சுமை நம்மை மிஞ்சி போகுமா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அடித்து செல்லும் வெள்ளத்தில் நாம் காணாமல் போய்விடுகிறோம். இதுதான் வாழ்க்கையில் நிறைய பேர் தலைக்கு மேலே பாரத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்த முயற்சிப்பவர்கள் இந்த சிக்கலிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் எல்லாம் முன்கூட்டி யோசிக்க தவறிவிட்டார்கள். ஆனால் அவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான் இப்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்விக்குறி. அவர்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வைத்துக்கொண்டு விடாமுயற்சியையும் மற்றும் இதிலிருந்து நான் வெளியே வருவேன் என்ற ஒரு சூளுரையோடும் தன்னை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே தவறவிட்டால் எப்பொழுதும் யாராலும் காப்பாற்ற முடியாது. சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.